முருகா, என் அன்பு பிள்ளையே, விடியலுக்குள் இப்பதிவை நீ கேட்டே ஆக வேண்டும். நாளை ஞாயிறில் மிக பெரிய அதிசயமும் அற்புதமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ உன்னுடைய தேவைக்காகவோ நீ என்னை அப்பா என்று அழைக்கவில்லை என்றாலும் அனைத்து உறவுகளின் சாரமாய் என்னை தேடி வந்து என் மீது நம்பிக்கையுடன் உன்னை ஒப்படைத்ததை நான் உணர்கின்றேன் பிள்ளையே. உன்னுடைய மனம், உன் செயல்கள், உன் வார்த்தைகள் அனைத்திலும் நீ கொண்ட பக்தி எனக்கு தெரியும். இந்த உலகில் உள்ள எந்த உறவையும் விட உயர்ந்த உறவாக என்னை நீ ஏற்றுக்கொண்டாய். அதனால் உன்னை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு எத்தனை கிரக சோதனைகள் வந்தாலும், மற்றவர்கள் எவ்வளவு உன்னை கெடுக்க நினைத்தாலும், என் அருளை தாண்டி ஒருவராலும் உன்னை தொட முடியாது. அதனால் தைரியமாக இரு. நீ இருப்பது என்னுடைய பாதுகாப்பில். உன்னை விமர்சித்தவர்களும், தவறாக புரிந்தவர்களும், நெருக்கடிகள் கொடுத்தவர்களும் அவர்கள்தான் உன்னுடைய வளர்ச்சிக்காக காரணமாக இருந்தவர்கள். அவர்கள் செயல் வழியாக உனது பலவீனங்களை காட்டி எந்த இடங்களில் நீ மேம்பட வேண்டும் என்று உணர்த்தியது. அந்த உணர்வை நீ சரியாக பயன்படுத்தி உன்னை மாற்றிக் கொண்டதனால் நீ இப்போது வலிமையானவனாக, உயிராக உள்ளாய் பிள்ளையே. உன்னை வடிவமைக்க காரணமான அனைவருக்கும் நன்றி கூறி முன்னேறு. கோபம் எதையும் தராது. ஆனால் எதை அனுபவித்தாயோ அதை மனம் திறந்து ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தால் காலம் உன் வாழ்க்கையை உன்னை உயர்த்தி கொண்டே போகும். உன் மாற்றமே உன் பதில், உன் வெற்றியே உன் சத்தம். அதை நோக்கி நிதானமாக நம்பிக்கையோடு பயணம் தொடரு. நாளை விடியலில் உனக்கான அதிசயமும் அற்புதமும் காத்து கொண்டு இருக்கின்றது. எதை நீ என்னிடம் வேண்டி கேட்டாயோ அது உனக்கு நடக்க போகின்றது. உனக்கான இலக்கை தெளிவாக நிர்ணயித்து நடைபோடு. அந்த இலக்கை நோக்கி நீ அடியெடுத்து வை. பயணத்தின் போது உனக்கு தேவையான வலிமை வேண்டுமென்றால் நான் கூறுகின்றேன், நன்றாக கேட்டுக்கொள். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் இருந்து விடுவித்து விடு. உனக்கான நேரம் வந்தால் நான் தானாகவே கதவுகளை திறந்து வைப்பேன். கவலைப்படாமல்